எண்ணிக்கை அதிகாரம் 1. இஸ்ரவேலர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் முதல் நாளன்று சீனாய் பாலை நிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசேயுடன் பேசினார். அவர் கூறியது: இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள ஆண்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக கணக்கெடுங்கள். இஸ்ரவேலில் 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு செல்லத்தக்க அனைவரையும் அணி அணியாக நீயும் ஆரோனும் எண்ணுங்கள். ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான். அவன் தன் மூதாதையரின் வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களின் பெயர்களாவன: ரூபன் குலத்திலிருந்து எலிட்சோர், இவன் செதேயோர் மகன். சிமியோன் குலத்திலிருந்து செலுமியேல், இவன் சுரிசத்தாய் மகன். யூதா குலத்திலிருந்து நகுசோன், இவன் அம்மினதாபின் மகன். இசக்கார் குலத்திலிருந்து நெத்தனியேல், இவன் சூவார் மகன். செபுலோன் குலத்திலிருந்து எலியாபு, இவன் கேலோன் மகன். யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் குலத்திலிருந்து எலிசாமா, இவன் அம்மிகூதின் மகன். மனாசே குலத்திலிருந்து கமாலியேல், இவன் பெத்தாசோரின் மகன். பென்யமீன் குலத்திலிருந்து அபிதான், இவன் கிதையோனின் மகன். தான் குலத்திலிருந்து அகியசேர், இவன் அம்மிசத்தாயின் மகன். ஆசேர் குலத்திலிருந்து பகியேல், இவன் ஒக்ரானின் மகன். காத்து குலத்திலிருந்து எல்யாசாபு, இவன் தெகுவேலின் மகன். நப்தலி குலத்திலிருந்து அகிரா, இவன் ஏனானின் மகன். மக்கள் கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே. இவர்கள் தங்கள் மூதாதையர் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரவேலில் ஆயிரவர் தலைவர்களும் ஆவர். பெயர் குறிக்கப்பட்ட இவர்களை மோசேயும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர். 2ஆம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினர். அவர்கள் தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடையவர்களை பதிவு செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்ததும் இதுவே. அவ்வாறே அவர் சீனாய் பாலை நிலத்தில் அவர்களை எண்ணினார். இஸ்ரவேலின் தலைப்பேரான ரூபன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள். ரூபன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 46,500 பேர். சிமியோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள். சிமியோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 59,300 பேர். காத்து மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்களில் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். காத்து குலத்தில் எண்ணப்பட்டோர் 45,650 பேர். யூதா மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். யூதா குலத்தில் எண்ணப்பட்டோர் 74,600 பேர். இசக்கார் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். இசக்கார் குலத்தில் எண்ணப்பட்டோர் 54,400 பேர். செபுலோன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி
20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். செபுலோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 57,400 பேர். யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். எப்ராயிம் குலத்தில் எண்ணப்பட்டோர் 40,500 பேர். மனாசே மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். மனாசே குலத்தில் எண்ணப்பட்டோர் 32,200 பேர். பென்யமீன் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். பென்யமீன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 35,400 பேர். தான் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். தான் குலத்தில் எண்ணப்பட்டோர் 62,700 பேர். ஆசேர் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். ஆசேர் குலத்தில் எண்ணப்பட்டோர் 41,500 பேர். நப்தலி மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம். நப்தலி குலத்தில் எண்ணப்பட்டோர் 53,400 பேர். மூதாதையர் ஒவ்வொருவரின் வீட்டு முதல்வர்களான தலைவர் 12 துணையுடன் மோசேயாலும் ஆரோனாலும் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. ஆக மொத்தம் இஸ்ரவேலில் மூதாதையர் வீடுகள் வாரியாக 20 வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்களாக எண்ணப்பட்ட இஸ்ரவேல் மக்களின் எண்ணிக்கை மொத்தம் எண்ணப்பட்டோர் 6,03,550 பேர். ஆனால் இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம், இஸ்ரவேல் மக்களுக்குள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம். லேவியரை உடன்படிக்கை கூடாரம், அதன் பணிப்பொருள்கள், அதற்கு சொந்தமான அனைத்து பொருள்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளராக ஏற்படுத்து. அவர்கள் கூடாரத்தையும் அதன் பணிப்பொருள்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள். அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து அதை பேணி வருவார்கள். புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியரே கூடாரத்தை பிரித்து வைப்பர். கூடாரம் இடிக்கும் போது லேவியரே அதனை எழுப்பி நிறுத்துவர். வேறு எவனும் அதன் அருகில் வந்தால் அவன் கொல்லப்படுவான். இஸ்ரவேல் மக்கள் அணி அணியாக சென்று ஒவ்வொருவரும் தம் பாளையம், கொடி இவற்றுக்கேற்ப தங்கியிருப்பர். லேவியரோ இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பின் மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவர். உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டியவரும் லேவியரே. இஸ்ரவேல் மக்கள் இவ்வாறே செய்தனர். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர்கள் செய்தனர். இணைச்சட்டம் அதிகாரம் 1. யோர்தானுக்கு அப்பால் பாரானுக்கும் தோப்பேல், லாம்பான், அட்சரோத்து, திசகாபு ஆகியவற்றுக்கும் இடையே சூபுக்கும் கிழக்கே அமைந்த அராபா பாலை நிலத்தில் இஸ்ரவேலர் அனைவருக்கும் மோசே உரைத்த வார்த்தைகள் இவையே. காதேசு பர்னேயா என்ற அந்த இடம் ஓரேபிலிருந்து சேயீர் மலை வழியாக 11 நாள் பயணத் தொலையில் இருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கென ஆண்டவர் கட்டளையிட்ட யாவற்றையும் 40வது ஆண்டின் 11ஆம் திங்கள் முதல் நாளன்று மோசே அவர்களுக்கு உரைத்தார். எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசன் சீகோனையும், எதிரேயி அருகே
அசித்தரோத்தில் வாழ்ந்த பாசானின் அரசன் ஓகையும் முறியடித்த பின்னர் யோர்தானுக்கு அப்பால் மோவாபு நாட்டில் பின்வரும் இந்த சட்டங்களை மோசே எடுத்துரைத்தார். அவர் கூறியது: ஆண்டவராகிய நம் கடவுள் ஓரேபில் நமக்கு உரைத்தது: இந்த மலைப்பகுதியில் நீங்கள் நெடுநாள் தங்கிவிட்டீர்கள். புறப்படுங்கள், எமோரியரின் மலைப்பகுதி நோக்கி பயணமாக்குங்கள். சமவெளியிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நெகேபிலும் கடற்கரையோரங்களிலும் வாழும் எல்லா மக்களிடமும் செல்லுங்கள். கானானிய நாட்டுக்கும் லெபனோனுக்கும் யூப்ரத்தீசு பேராறு வரைக்கும் செல்லுங்கள். இதோ அந்த நாட்டை உங்கள் முன் வைத்துள்ளேன். ஆண்டவர் உங்கள் மூதாதையராகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் வழிமரபினருக்கும் கொடுப்பதாக ஆணையிட்டு கூறியபடி நீங்கள் போய் அந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு கூறியது: என்னால் தனியாளாக உங்களை தாங்க முடியாது. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை பலுகச் செய்துள்ளார். இதோ இப்பொழுது நீங்கள் விண்மீன்களைப் போல் பெருந்திரளாய் உள்ளீர்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக. வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உங்கள் பழுவையும் துன்பத்தையும் வழக்குகளையும் என்னால் தனியாளாக தாங்க முடியுமா? ஒவ்வொரு குலத்திலும் ஞானமும் அறிவாற்றலும் நற்பெயரும் கொண்டவர்களை தேர்வு செய்யுங்கள். நான் அவர்களை உங்களுக்கு தலைவர்களாக ஏற்படுத்துவேன். நீங்களும் எனக்கு மறுமொழியாக, செய்ய வேண்டியது குறித்து நீர் சொன்னது நன்று என்றீர்கள். எனவே ஞானமும் நற்பெயரும் கொண்ட உங்கள் குலத் தலைவர்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர்களை 1000 தலைவராக, 100 தலைவராக, 50 தலைவராக, 10 தலைவராக மற்றும் உங்கள் ஒவ்வொரு குலத்தின் அலுவலர்களாக ஏற்படுத்தினேன். மேலும் உங்கள் நீதி தலைவர்களுக்கு நான் கட்டளையிட்டு, உங்கள் சகோதரர்களின் வழக்குகளை கேளுங்கள். ஒருவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் இடையே அல்லது அவனோடு தங்கும் அந்நியனுக்கும் இடையே நீதியின்படி தீர்ப்பிடுங்கள். விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள். உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்று போல் செவி கொடுங்கள். எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம். ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் வழக்கை கேட்பேன் என்றேன். இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் அந்நேரத்தில் நான் உங்களுக்கு கட்டளையாக கூறினேன். பின்னர் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருந்தபடி நாம் ஓரேபை விட்டு புறப்பட்டு, நீங்களே கண்டு அஞ்சிய பெரும் பாலை நிலம் முழுவதும் எமோரியரின் மலைப்பாதை வழி நடந்து காதேசு பர்னேயாவுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கு நான் உங்களை நோக்கி, நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருக்கும் எமோரியரின் மலை நாட்டுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். இதோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு தந்துள்ள நாட்டை பாருங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் மூதாதையருக்கு அளித்த வாக்கிற்கிணங்க நீங்கள் போய் அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். அஞ்ச வேண்டாம், கலக்கமுற வேண்டாம் என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடம் வந்து, நமக்கு முன் ஆள்களை அனுப்புவோம், அவர்கள் நமக்காக அந்த நாட்டை ஆய்ந்து பார்ப்பார்கள். நாம் அதனுள் செல்ல வேண்டிய பாதையை பற்றியும் நாம் செல்ல வேண்டிய நகர்களை குறித்தும் அவர்கள் செய்தியுடன் நம்மிடம் திரும்புவார்கள் என்றீர்கள். அது நல்லதாக எனக்கு தோன்றியது. உங்களிலிருந்து குலத்துக்கு ஒருவராக 12 தேர்ந்தெடுத்தேன். அவர்கள் புறப்பட்டு மலையில் ஏறி எசுக்கோல் பள்ளத்தாக்கு வரை சென்று அதை உளவு பார்த்தனர். மேலும் அவர்கள் அந்த நாட்டின் கனிகளில் சிலவற்றை பறித்து நம்மிடம் கொணர்ந்து, நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கவிருப்பது நல்ல நாடு என்று நமக்கு செய்தி சொன்னார்கள். ஆயினும் நீங்கள் முன்னேறி செல்ல மறுத்தீர்கள். மாறாக
உங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். உங்கள் கூடாரங்களில் நீங்கள் முறுமுறுத்து, ஆண்டவர் நம்மை வெறுத்ததால் நம்மை அழிக்கும்படி எமோரியரிடம் கையளிப்பதற்காக எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரச் செய்துள்ளார். நாம் எங்கே போவது? நம்மை விட வலிமையிலும் உயரத்திலும் மிகுந்த மக்களையும் அவர்களுடைய வானளாவிய மதில்கள் கொண்ட மாபெரும் நகர்களையும் மற்றும் ஏனாக்கின் புதல்வர்களையும் அங்கு கண்டோம் என்று சொல்லி நம் சகோதரர்கள் நம் உள்ளங்களை கலங்கடித்தார்களே என்று கூறினீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கலக்கமுற வேண்டாம், அவர்களுக்கு அஞ்சவும் வேண்டாம். உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் காண எகிப்தில் எல்லாவற்றிலும் அவர் செய்தது போலவே இப்பொழுதும் உங்களுக்காக போர் புரிவார். பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கிச் செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. ஆயினும் இவற்றுக்கு பின்னும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் உறுதியுடன் பற்றி கொள்ளவில்லை. பாளையம் இறங்கத்தக்க இடத்தை உங்களுக்காக தேடவும் நீங்கள் செல்ல வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் நெருப்பிலும் பகலில் மேகத்திலும் உங்கள் முன் அவர் நடந்து சென்றாரே. ஆகையால் உங்கள் முறையீட்டு குரலை கேட்டு கடுஞ்சினமுற்று ஆண்டவர் ஆணையிட்டு கூறியதாவது, உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நல்ல நாட்டை இந்த கெட்ட தலைமுறையின் மனிதருள் எவனும் காணப்போவதில்லை. எப்புன்னேயின் மகனாகிய காலேபு மட்டும் அதை காண்பான். அவன் நடந்து வந்த நாட்டை அவனுக்கும் அவன் புதல்வருக்கும் நான் கொடுப்பேன். ஏனெனில் அவன் ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினான். அன்றியும் உங்கள் பொருட்டு ஆண்டவர் என் மீதும் சினம் கொண்டு, நீயும் அங்கு போக மாட்டாய், நூனின் மகனும் உன் ஊழியனுமாகிய யோசுவா அங்கு செல்வான். நீ அவனை உறுதிப்படுத்து, ஏனெனில் அவன் இஸ்ரவேல் அதை உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்வான். இவர்கள் கடத்தி செல்லப்படுவர் என்று நீங்கள் குறிப்பிட்ட உங்கள் சிறுவரும் இன்று வரை நன்மை தீமை பற்றிய அறிவற்ற உங்கள் புதல்வரும் அதனுள் செல்வர். அவர்களுக்கே அதை நான் கொடுப்பேன். அவர்கள் அதை உரிமையாக்கிக் கொள்வார்கள். நீங்களோ புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியே பாலை நிலத்துக்கு பயணமாகுங்கள் என்றார். உடனே நீங்கள் எனக்கு மறுமொழியாக, நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம், நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாங்கள் போய் போர் புரிவோம் என்றீர்கள். பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் போர்க்கோலம் பூண்டீர்கள். மலை மீது ஏறி போவது எளிது என்றும் எண்ணினீர்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னிடம், நீங்கள் போக வேண்டாம், போர் புரியவும் வேண்டாம், உங்கள் பகைவர் உங்களை முறியடிப்பர், ஏனெனில் நான் உங்கள் நடுவே இருக்க மாட்டேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். நானும் உங்களுக்கு அதையே சொன்னேன். நீங்களோ கேட்கவில்லை. மாறாக நீங்கள் செருக்குற்று ஆண்டவரின் வாக்கை மீறி மலை மீது ஏறினீர்கள். அந்த மலைப்பகுதி வாழ் எமோரியர் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு தேனீக்கள் போல் உங்களை துரத்தி அடித்தனர். சேயீர் தொடங்கி ஓர்மா வரையிலும் உங்களை முறியடித்தனர். அப்பொழுது நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவர் முன் அழுதீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் குரலை கேட்கவில்லை, உங்களுக்கு செவிசாய்க்கவும் இல்லை. இவ்வாறு நீங்கள் வெகு நாட்கள் காதேசில் தங்க நேர்ந்தது. திருப்பாடல் 85. ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். எம் மீட்பராம் கடவுளே, எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும்.
எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர்? தலைமுறைதோறுமா உமது கோபம் நீடிக்கும்? மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிக அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பிச் செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும்.